Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ மீல். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முள்ளங்கி பெரட்டல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 500 கிராம்ஸ்க்கு முள்ளங்கி, ஒயிட் முள்ளங்கி எடுத்திருக்கோம். கறி லீவ்ஸ், ஆனியன்ஸ் அண்ட் துருவி வச்ச கோகோனட் அண்ட் கொஞ்சமாக வெல்லம் அண்ட் கொஞ்சம் தக்காளி. இப்போது ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கிட்டு கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்ச ஆனியன்ஸை போட்டுக்க போகிறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டொமேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்க போகிறோம். அப்புறம் காரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு சால்ட். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காவை தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ முள்ளங்கி போடுறதுனால தானாகவே தண்ணி விடும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லிட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ரேடிஷ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வச்ச வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வெஜிடேரியன் ரெசிபி இருந்தாலும் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெஜிடேரியன் மீன் குழம்புன்னே சொல்லலாம். இப்போ நம்மளோட செகண்ட் டிஷ் காடை பெப்பர் ஃப்ரை அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இங்கே நம்ம வந்துட்டு ஒரு 5 ஸ்மால் காடை எடுத்துருக்குறோம் அண்ட் 2 பிக் ஆனியன்ஸை ஸ்மாலாக சாப் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 டொமேட்டோஸை சாப் பண்ணியிருக்கோம் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கோம் அண்ட் ஒரு 20 கார்லிக்ஸ் அண்ட் ஒரு துண்டு இஞ்சி அண்ட் பிரியாணி இலை 1, மராட்டி மொக்கு 1, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போது வந்துட்டு மிக்சர் ஜாரில் வந்துட்டு இஞ்சியும் பூண்டியும் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்துட்டு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சக்கப்புறம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்ச கொரியாண்டர் பவுடரை ஆட் பண்ணி ஒரு நல்லா பேஸ்ட்டாக இது பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவையும் சேர்த்திக்க போகிறோம். இது வந்து ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட் கூட கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஆனியன்ஸை வந்துட்டு ஸ்மாலாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பெப்பர் ஃப்ரைஸ்க்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஆனியன்ஸ் வந்து ஸ்மாலாக ஆகும். சீக்கிரமாக டொமேட்டோலாம் போட்டிங்கன்னா அந்த பெரிய சைஸாகவே இருக்கும். ஸோ நிறையா நேரம் ஆயிலை வந்து வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ டொமேட்டோஸ் ஆனியன்ஸ் நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெப்பர் தான் மெயின். ஸோ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி பெப்பர் பால்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் கொரியாண்டர் பேஸ்ட்டை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ரா ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரானஸும் கொரியாண்டரோட ரானஸும் நிறையா இருக்கும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 to 6 minutes சிம்மில் வச்சுருங்க. அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட காடை பீசஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு காடை வந்துட்டு ஃபுல் கோழியாக வந்துட்டு போடாமல் நம்ம வந்துட்டு 4 பீசஸாக கட் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்களே கட் பண்ணி தருவாங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு காடையோட பாயிலிங் டைம் வந்துட்டு கம்மி தான். இது போட்டக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 10 minutes ஆனால் டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விட்டக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு லிட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஸ்பூன் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த டிஷ்க்கு பெப்பர் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து இப்போது எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஈஸியான காடை பெப்பர் ஃப்ரை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ இஸ் ரெடி. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.